வணக்கம் சர்மிளா. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் இந்த பரப்புரை பயணமானது மேற்கொண்டு வருகிறார். இன்று ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனி தொகுதிக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் என்ற பகுதியில இந்த தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதாவது இன்று மாலை 4 மணிக்கு மேல இந்த தேர்தல் பரப்புரை பயணமானது நடைபெற்று வருகிறது. இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பரப்புரை பயணம் என்பது 182வது தொகுதியாக இந்த பவானிசாகர் தொகுதி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக முன்னேற்பாட்டு பணிகள் அதாவது சத்தியமங்கலம் அருகே உள்ள அரியப்பம்பாளையம் என்ற பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தை சமன் செய்யப்பட்டு தற்போது பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த 3 நாட்களாக இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோடு மேற்கு புறநகர் மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் தலைமையில் அக்கட்சியினர் கடந்த 3 நாட்களாக தேர்தல் பரப்புரை பயணத்திற்காக 5 ஏக்கர் உள்ள நிலத்தை சமன் செய்து அந்த தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக இன்று மாலை ஈரோடு மாவட்டத்துக்கு வருகிறதும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு சத்தியமங்கலம் பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் பகுதியில் சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தேர்தல் பரப்புரை பயணம் நடைபெற உள்ள அந்த இடத்தில் அதாவது அண்ணா, பெரியார், அண்ணா, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடைய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தேர்தல் பரப்புரை பயணத்துக்காக இரு பக்கங்களும் கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் பரப்புரை பயணம் நடைபெற உள்ள இடத்தில் முன்பு அந்த தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பரப்புரை பயணத்தில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேடம், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேலுச்சாமி.